இது குறித்து பேசுவதற்காக வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பிலிருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்க போவதாக உங்களுடைய கூட்டமைப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்திலிருந்து உங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கப்படல, பணிச்சுமை அதிகரிப்பு அப்படிங்கிற காரணங்கள் சொல்லப்படுது. தேர்தல் ஆணையத்தில் உங்களுக்கு முறையான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கா? நீங்க களத்துல மக்கள் கிட்ட சந்திக்கும் போது என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறீங்க? இது போன்ற விஷயங்களை நீங்க பாக்குறீங்க சார்? முக்கியமானது எங்களோட அடிப்படை பிரச்சனை கால அவகாசம் தான் சார். இந்திய தேர்தல் ஆணையம் 30 நாட்கள் அவகாசம் கொடுத்திருந்தாலும் கூட நவம்பர் 4ல இந்த வாக்காளர் பட்டியல் தீவிரத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த படிவங்கள் முறையாக கூட கொடுக்காம 2 நாட்கள்ல முடிக்கணும்னு சொல்லி சில மாவட்டங்கள் நிர்பந்தம் படுத்துறதுனால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆயிருக்கு. குறிப்பா பிஎல்ஓ, வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், வட்டாட்சியர் என அனைத்து நிலை அலுவலர்களும், கிராம அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து ஏற்கனவே தலைமை தேர்தல் அலுவலருக்கு முறையீடு கொடுத்தோம். அதுல தீர்வு இல்லாதனாலும் நேற்று உயர்மட்ட குழு அவசரமா கூடி இந்த முடிவெடுத்துட்டாங்க. இரண்டாவது, இதற்கான அடிப்படை பயிற்சிகள் எதுவுமே கொடுக்கல. எந்த நிலை அலுவலருக்கும் அந்த அடிப்படையான பயிற்சிகள் கொடுக்கல. நிதி உதவி முக்கியமா கொடுக்கல. நிறைய செலவினங்கள் இருக்கு, நிதி உதவி கொடுக்கல, கூடுதல் பணியிடம் கொடுக்கல. எல்லாத்தையும் நாங்க ஒருங்கிணைச்சுதான் நேற்று இந்த போராட்ட அறிவிப்பு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்ல பெருந்தன்மை முறையீடு, நாளில இருந்து அந்த பணிகளை முழுமையா புறக்கணிப்பு செய்வதை முடிவு பண்ணியிருக்கோம். சார், போதிய கால அவகாசம் கொடுக்கல, அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படல அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நாளிலிருந்து இந்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்னு உங்களுடைய கூட்டமைப்பு சொல்லக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையத்திற்கு உங்களுடைய கோரிக்கைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கா? தேர்தல் ஆணையம் தரப்புல ஏதேனும் உங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கா இப்போ வரைக்கும்? தலைமை தேர்தல் அலுவலரை கூட்டமைப்பின் சார்பில் கடவுள் பார்த்தோம். இதுல கடினமான பணி அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். தலைமை தேர்தல் அலுவலர் பார்த்தது பின்பாகவும் கடந்த 2 நாட்கள் கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. இரவு 1 மணி வரைக்கும் பணிபாக்க நிர்பந்தம் பண்றாங்க. அதே போல சில மாவட்ட ஆட்சியர் ஒரு நாளைக்கு 3 முறை கூகுள் மீட் போட்டு அலுவலகம் ஆய்வு பண்றாங்க. இந்த அளவுக்கு நெருக்கடியில எங்களால சமாளிக்க முடியல. எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்க அந்த 30 நாட்கள் அவகாசமாக கொடுக்கணும். கூடுதலா அவகாசம் கொடுக்கணும்னா முக்கியமான கோரிக்கையா இருக்கு. பட் இது குறித்து நமக்கு தலைமை தேர்தல் எந்த ஒரு பதிலும் இல்லை.